ஹே கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 28. நான் வந்து ஹார்ன் உடஞ்சிருந்ததுன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இந்த கிளாம்ப் உடஞ்சிச்சு, ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து போயிட்டு ஹார்ன் தான் நம்ம மாற்ற போகிறோம். புதுப்பேட்டை போயிட்டு ஹார்ன் மாற்றிட்டு, இதை வந்து ஓரளவு அடிக்குது, பட் ஆனால் சவுண்ட்லாம் மாறிடுச்சு ஃபுல்லாக. ஸோ வேறு மாற்ற போகிறேன். நான் இதை டியூன் பண்ணி வந்து அகைன் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் சவுண்டே மாறிடுச்சு. தண்ணிலாம் வேறு உள்ளே போயிடுச்சு இந்த வாட்டி. அதனால் புதுசே வேறு வாங்கிட போகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஹார்னை பற்றி கேட்டிருந்தீங்க அந்த மாடிஃபிகேஷன் வீடியோவில். அதனால் இது ஒரு தனி வீடியோவாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஷாப் டீட்டெயில்ஸும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறேன். லேபு குட்டி மெட்ரோ ரயில் போடுறாங்க, சரியான டிராஃபிக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரோடும் வந்து செம்ம நாஸ்தி ஆகுது. இங்கே கூட பரவாயில்ல கைஸ், வடபழனி போகிற ரூட்லாம் செம்ம மோசமாக இருக்கும். அண்ட் ஹார்ன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் கொடுக்காதீங்க. ஆல்ரெடி வந்து ஸ்டாக் ஹார்னுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களே, அதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பேட்டரியிலேருந்து வேணான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா நார்மல் ஸ்டாக் ஹார்னை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக பவர் எடுக்கும். ஸோ டைரெக்டாக கனெக்ட் பண்ண வேணும். கைஸ் ரோட்ஸை பாருங்கள் நீங்களே, நடுவில் மட்டும் பள்ளம். நம்ம பையன் வேறு அடிக்கடி டென்ஷன் ஆகிடுறான். ரேடியேட்டர் வேறு அடிக்கடி ஆன் ஆகிடுது. நான் எப்படி தான் சீக்கிரமாக போய் சேர போகிறனோ. இத்தனைக்கும் வெயில் கூட அடிக்கலை, அதுக்குள்ளே ஹீட் ஆகிடுது சர்ன்னு வண்டி. கைஸ் வீட்டிலேருந்து கிளம்பி 1 hour ஆகிடுச்சு. இப்போ தான் வடபழனியை கிராஸ் பண்ணியிருக்கேன். இப்போவே எப்படின்னா இன்னும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டா அவ்வளோதான் போல். அண்ட் 1ஆம் தேதியிலேருந்து காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சில காலேஜில் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனான்னு சொல்லிட்டு. எப்படியும் மோஸ்ட்லி ஆன்லைன் தான் சொல்லுவானுங்க பசங்க. அண்ட் எங்கள் காலேஜில் வந்து இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. காலேஜ் வச்சா நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் எக்ஸாம்ஸ் மட்டும் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆஃப்லைனாக இருந்தால். ஏன்னா அரியர் இல்லாமல் கொஞ்சம் இன்ஜினியரிங் முடிச்சிடலாம். சிக்னல் போட்டான். சே நம்ம வந்து அந்த செம்மொழி பூங்காலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் புதுப்பேட்டைக்கு. யூட்டர்ன் போடக்கூடாது போல. அங்கே போர்டு எதனா இருந்தாலும் பரவாயில்ல. போர்டு இருக்கா? நிறைய வாட்டி நான் மாட்டியிருக்கேங்க அந்த மாதிரி. யூட்டர்ன் போர்டே இருக்காது சில இடத்துல. ஆனால் யூட்டர்ன் பண்ணிட்டு பக்கத்துலேயே அங்கே நிற்பாங்க போலீஸ்காரு. அப்படியே பிடிச்சி 100 ரூபா கொடுக்கணும். நான் வண்டி வாங்கின புதுசுலேயே ஒரு வாட்டி அப்படி தான் மாட்டினேன். நம்பர் பிளேட் கூட இல்லை அந்த டைமில் என்கிட்ட. நம்ம வந்து இந்த லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். கைஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து ஒரே லெஃப்ட்டு. டைம் 11:30 ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை தான். பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் கைஸ் இங்கே. பட் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா பார்த்துருங்க, வண்டி பக்கத்துலேயே இருங்க. எப்பவுமே ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. அண்ட் உள்ளே வந்தோன்னே என்ட்ரன்ஸ்லேயே இங்கே லெஃப்ட் சைடு தான் இங்கே நான் மாத்திர கடை. எப்பவுமே இதோ இந்த மார்வல் ஆட்டோன்ற இந்த கடை தான். நான் ரெகுலராக இங்கே தான் வந்து மாற்றுவேன். ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் ஹார்ன் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. எல்லாமே கீழே விழுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கீழே ஃபிக்ஸ் பண்ணோம் போல். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுனால தண்ணி உள்ளே போயிடுச்சாம். அது எதுவும் பண்ண முடியல. அதனால் புது ஹார்னே வாங்கிட்டேன். அண்ட் ஹார்னை ஃபிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 500 கேட்குறாங்க மொத்தமாக. ஹார்னோட ரேட் வந்து 300. அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹார்னை மட்டும் வாங்கிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நானே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அண்ட் இந்த கடையில் தான் வந்து நான் எப்பவுமே வாங்குவேன். நான் யூஸ் பண்ணுற ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா ஹார்னு. இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நிறைய ஹார்ன் காமிப்பாங்க. பட் எனக்கு வந்து இந்த ஹார்ன் தான் பிடிக்கும். எல்லா பைக்ஸுக்குமே தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் கைஸ். ஈஸியாக வந்து மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஃபெசினாவில் வந்து கீழே ஊந்து வாட்டானுங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வேறு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பார்ட்ஸ் ஃபுல்லாக மாற்றிட்டு போனோம். அதனால் பையன் தப்பிச்சான் வீட்டில். நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு மாட்டி காமிக்கிறாங்க ஹார்ன் எப்படி மாட்டணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து இந்த ஹார்ன் வச்சு ஓட்டுவோம். ஹார்னே 400 சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஆல்ரெடி இங்கே தான் வாங்கியிருக்கேன் 300ன்னு சொன்னதுனால அப்படியே அந்த ரேட்டுக்கே கொடுத்தாங்க. நீங்கள் எதனாச்சும் பேசினா மட்டும்தான் கம்மி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதே ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்களே. ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கன்ஃபார்ம் இங்கே தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் வந்து ரிலேலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்குது ரிலேன்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெறும் ஹார்னை மட்டும் மாற்றணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ஈஸி தான் அது. இந்த ஹார்ன் வந்து கழட்டி பார்த்தாங்க. பட் ஆனால் தண்ணி போயிட்டு உள்ளே ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுவும் பண்ண முடியல. அதனால் புது ஹார்னே வாங்கிட்டேன். எல்லாம் இந்த ஹார்னை யூஸ் பண்ணியிருப்பேன் டியூன் பண்ணி. அண்ட் எக்ஸ்ட்ரா இந்த கிளாம்பும் வந்து ஒன்று வாங்கிட்டேன். ஓகே, நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பழைய ஹார்ன் வந்து கட்டியாச்சு. இதில் இருக்க இந்த ஒரு ஒயர் மட்டும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் புது ஹார்னில். ஆனால் இன்னொரு ஒயர் வந்து ஆல்ரெடி அதிலே இருக்கும். அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி அப்சைடாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் தண்ணி வந்து உள்ளே போயிட்டு ஹார்ன் சவுண்டே மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இப்படி டவுனாக அந்த ஹார்னோட எக்ஸிட் வந்து டவுனாக ஃபிக்ஸ் பண்ணணுமா. இப்போ இந்த போர்டில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி வந்து நான் ஒரு சைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒரு ஹார்ன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த போல்டில். ஆனால் இந்த போல்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக வந்து உட்கார மாட்டேன். இந்த போல்டு இது வந்து தேஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சுற்றி. அதனால் இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு போல்டு தான் தூக்கி இங்கே போடணும். ஒரு சைடு வந்து நான் மாட்டிட்டேன். இன்னொரு சைடு வந்து எப்படி மாட்டோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி வந்து 2 சைடு மாட்டினா தான் ஹார்ன் வந்து அடிக்கும். இல்லைனா வந்து ஹார்ன் அடிக்காது. இதுதான் புது ஹார்னு. இதோ இருக்குல்ல, இந்த போர்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணால் தான் தண்ணி வந்து உள்ளே போகாதான், இங்கேருந்து அப்படியே வந்துடுமா. இப்போ வந்து ஹார்ன் வந்து அடித்து பார்ப்போம். ஸோ கைஸ், ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் ஒயரிங் கொடுக்குறது தான் வந்து கஷ்டம், நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் ஹார்ன் வந்து நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓரளவு ஹார்ன் பற்றி கேட்டவங்களாம் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து ரேடியேட்டர் கார்டு, கிராஷ் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தெரிஞ்ச அண்ணா வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம். அண்ட் NS200 வச்சுருக்கவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.